84 வயதிலும் தளராத ஆரோக்கியம். நடிகர் சிவக்குமார் சொன்ன டிப்ஸ் நீங்களும் செய்து பாருங்க. உலகிலேயே உண்மையான பணக்காரன் யார் என்றால் உடலில் வியாதியும் மனதில் கவலையும் இல்லாதவர்கள்தான் என்று பெரிய ஞானிகள் கூறியிருக்கின்றனர். அந்த வகையில் உடல் ஆரோக்கியத்திற்கு மனிதன் எப்போதுமே அதிக முக்கியத்துவமும் கவனமும் தர வேண்டும். ஆனால் இளம் வயதில் உடல் ஆரோக்கியத்தில் பெரும்பாலான மக்கள் கவனமும் அக்கறையும் செலுத்துவதில்லை. குறிப்பாக 20 வயது முதல் 45 வயது வரை உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவு பழக்கங்களும் மது, புகை போன்ற போதை பழக்கங்களும் உடல் உள் உறுப்புகளை பாதிக்கும் வகையான செயல்களிலும் ஈடுபட்டு உடல் நலத்தை கடுமையாக பாதிப்படைய செய்கின்றனர். அதிக நேரம் இரவில் கண் விழித்தல், அதிகமான நேரம் கடுமையாக உழைத்தல், உடலுக்கு போதிய ஓய்வு தராமல் இருத்தல், அதிக போதை பழக்கங்களை பின்பற்றுதல் என உடல் ரீதியாக பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி நாளடைவில் அவர்கள் நோயாளியாக மாறிவிடுகின்றனர். அதனால் குறிப்பிட்ட வயது கடந்தவுடன் அவர்கள் உடல் நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஒரு நோயாளியாக தளர்ந்து போய் வாழ வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இளம் வயதில் அலட்சியமாக இருந்த தவறான வாழ்க்கை முறையும் போதை பழக்கங்களும் நாளடைவில் அவர்களை நோயாளியாக மாற்றிவிடுகின்றன. அதன் பிறகு மருந்து, மாத்திரை என மீதி வாழ்நாட்களை கடத்துவதே பெரிய போராட்டமாக மாறிவிடுகிறது. 80 வயதிலும் ஒருவர் ஆரோக்கியமாக இருந்தால் அதைவிட பெரிய சொத்து எதுவுமே இல்லை. அப்படி ஒருவர்தான் நடிகர் சிவக்குமார். தமிழ் திரைப்பட நடிகர்களில் மூத்த நடிகராக உள்ள திரையுலக மார்க்கண்டேயன் என்று ரசிகர்களால் அழைக்கப்படுகின்ற நடிகர் சிவக்குமார் இப்போது 84 வயதிலும் மிகவும் ஆரோக்கியமான ஒரு இளைஞராக காணப்படுகிறார். தமிழ் சினிமாவில் மூத்த கலைஞராக வலம் வரும் நடிகர் சிவக்குமார் நடிப்பில் இருந்து ஓய்வு பெற்றாலும் ஓவியம் மற்றும் கலை சார்ந்த துறைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். அதேபோல் சினிமா நிகழ்ச்சிகள், கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளில் தன்னம்பிக்கை சொற்பொழிவுகளில் ஆர்வமுடன் பங்கேற்று பேசி வருகிறார். 84 வயதிலும் சிவக்குமார் தளராத தோற்றத்தில் ஆரோக்கியமாகவும் உற்சாகமான குரல் வளத்துடன் இருந்து வருகிறார். இப்படி இந்த 84 வயதிலும் தனது ஆரோக்கியத்திற்கான காரணம் என்ன என்பதையும் அவர் பகிர்ந்திருக்கிறார். இது குறித்து நடிகர் சிவக்குமார் கூறியதாவது: நான் பின்பற்றும் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் என்னவென்றால் வாக்கிங் மற்றும் தண்ணீர் குடிக்கும் பழக்கம் ஆகியவைதான். தினமும் 2 லிட்டர் தண்ணீர் குடிப்பதன் மூலம் உடலில் உள்ள எல்லா நச்சுக்களையும் வெளியேற்றிவிட முடியும். வாக்கிங் மூலம் உடல் உறுப்புகளை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்போடும் வைத்துக் கொள்ள முடியும். நான் தினமும் காலை 40 முதல் 45 நிமிடங்களுக்கு வாக்கிங் செல்வேன். ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுக்கொண்டு சட்டை இல்லாமல் வீட்டு மொட்டை மாடியில் நடப்பேன். இப்படி நடக்கும் போது தோல் மூலம் உடலுக்கு வைட்டமின் டி சத்து கிடைக்கும். மேலும் வியர்வை மூலம் எல்லா நச்சும் நீங்கிவிடும். முதுமையிலும் நான் ஆரோக்கியமாக இருக்க இதுதான் முக்கிய காரணம் என்று நடிகர் சிவக்குமார் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி சினிமாவில் நடிக்க துவங்கிய காலத்திலிருந்தே அவரிடம் மது பழக்கம், புகைப்பழக்கம் அறவே கிடையாது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக டீ, காஃபி குடிப்பதும் இல்லை. தினமும் யோகா, தியானம் செய்கிறார். பலவிதமான ஆசனங்களை அவர் செய்வதும் வழக்கமாக உள்ளது. இந்த விஷயங்கள் எல்லாம் தான் அவரை முதுமையிலும் இளமையாக வைத்திருக்கின்றது.